Daily. Taste the Daily. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரூர் 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 நாடு முழுக்க ஒலிக்கும் இந்த ஓலம், இன்னமும் வடியாத இந்த துயர கண்ணீர், இவை எல்லாமே தமிழ்நாடு இதுவரை பார்க்காதது. ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் இத்தனை உயிர் சேதம் ஏற்பட்டது இதுதான் முதல் முறை என்றாலும் இதற்கு யார் காரணம், யார் பொறுப்பு என்பன போன்ற கேள்விகள் எழுவது யதார்த்தம்தான். ஆனால் இழந்த இந்த 40க்கும் மேற்பட்ட உயிர்களுக்கு பதில் சொல்லப் போவது யார்? அந்த உயிர்களை திருப்பி தர முடியுமா? இந்த அசம்பாவித சம்பவத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ந்தால் அரசின் பாதுகாப்பு என்ற விஷயம்தான் முன்வரிசையில் முதன்மையாக இருக்கிறது. இந்த திமுக அரசும் காவல்துறையும் தானே இதில் முழு கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். மெரினாவில் ஏர் ஷோ நடந்தது. அதில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் சுமார் 5 பேர் இறந்தார்கள். அங்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட்டம் நடத்தும் போது அவர் ஏற்கனவே 4 மாவட்டங்களில் கூட்டம் நடத்திய போது என்ன பிரச்சனை நடந்தது என்பதை ஆய்வு செய்து பாதுகாப்பு வழங்கி இருந்தால் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் தானே? ஏன் இந்த அரசு அதை செய்யவில்லை? வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி என்று செயல்படக்கூடாது தானே? முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டால் கூட்டமே இல்லாமல் இருந்தால் கூட ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கும் அதே பாதுகாப்பை மக்களுக்கும் வழங்குவது அரசின் கடமை அல்லவா? அந்த கடமையில் இருந்து திமுக அரசு தவறி இருக்கிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறதே. அதனால்தான் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் புரிகிறதே. ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு முழு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டியது அரசின் கடமை. அதை இந்த அரசு தவிர்த்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மற்ற கட்சியினர் கூட்டம் நடத்துவதே சிரமமாக உள்ளது. நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் மூலம் அனுமதி பெற்றால்தான் கூட்டம் நடத்தும் சூழல் உள்ளது. அப்படி சூழல் இருந்தும் முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டும் இந்த அரசும் காவல்துறையும் முழுமையான பாதுகாப்பை கொடுப்பது இல்லை. முறையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் தள்ளுமுள்ளு ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம், உயிரிழப்பை தடுத்திருக்கலாம். விஜய் மக்களை பார்க்கவில்லையே என்று எதிர்க்கட்சி தலைவரிடம் கேட்டபோது ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்று தெரியாது. எங்களை பொறுத்தவரை மனித உயிர் முக்கியம். நடந்திருப்பது மிகவும் சோகமான நிகழ்வு. இனி எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடாது என்று பக்குவமாக பதில் சொல்லியிருந்தார். இந்த தருணத்தில் ஆளும் அரசு செயல்பாட்டை விட எதிர்க்கட்சியான அதிமுகவின் முன்கள உதவியையும், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர் மக்களோடு மக்களாக நின்றதையும் பார்த்து உண்மையாகவே மக்கள் அதிமுக மீதான மரியாதை இன்னும் கூடியிருக்கிறது. அதுவும் எதிர்க்கட்சி தலைவரின் நியாயமான பக்குவமான பேச்சும் அதிமுக மக்கள் இயக்கம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்திருக்கிறார். ஆக நாட்டையே உலுக்கிய கரூர் துயர சம்பவத்தால் பலியான 40க்கும் மேற்பட்டோரின் உயிரிழப்பால் சோகத்தில் இருக்கும் தமிழ்நாட்டை ஆறுதல் படுத்தப் போவது யார்? திமுக அரசின் பொறுப்பற்ற தன்மையும் மாற்றான் தாய் மனப்பான்மையும் தான் இந்த நிகழ்வுக்கு காரணமா? கரூரில் பலியான உயிர்களுக்கு பொறுப்பேற்பது யார் என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் நாட்டை உலுக்கிய கரூர் துயரம்,
41 பேரின் உயிரிழப்பால் கலக்கத்தில் கரூர், பலியான உயிர்களுக்கு பொறுப்பேற்பது யார் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுக கவுன்சிலர் திரு கார்த்திக் இணைகிறாரு. அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு. அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைகிறாங்க. வெறுவிகையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் இணைய இருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன், கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் எல்லாருக்குமே உண்மையாலுமே ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். ஆனால் இதை பற்றி பேசும்பொழுது யார் மேலே தவறு இருக்குது, இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் அப்படிங்கிற நிறைய கேள்விகள், விடை தெரியாத சந்தேகங்கள்லாம் எழுந்திருக்கு இல்லையா? என்ன நடந்திருக்கு, இது எப்படி தவிர்க்கப்பட்டிருக்கலாம்? நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நம்முடைய இரங்கலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிகழ்வு, இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது. முதல்ல இது போன்ற ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அல்லது இது போன்று தலைவர் மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், முதலில் காவல்துறை மிகச்சிறப்பாக, அதாவது ஒரு குழந்தை தெருவில் விளையாடுவது போல். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, விஜய் கட்சி, இளைஞர்கள் கட்சி, அரசியல் பயப்படாதவர்கள் நிறையா இருக்கிறாங்க. அதிலும் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் இறப்பை பார்த்தீங்களா? அப்போ இந்த தேர்தலுக்கு அந்த வயதுக்கு வராத வாக்கு இப்படி நிறைய கூட்டம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, அல்லது அதற்கு முன்னால் 4 இடங்களில் மக்களை சந்தித்த போது எந்த வயதை சார்ந்தவர்கள் வருகிறார்கள், அப்போ அவர்கள் தெரிந்து வரட்டும் தெரியாமல் வரட்டும், அது அவர்கள் மீறி பிழை சொல்ல முடியாது சார். அப்போ அங்கே வருகிறவர்களை காவல் காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? தெருவில் 2 குழந்தைகள் வாகனம் வருகிற போது விளையாண்டு கொண்டிருந்தால் வாகனத்தை விட்டு அடிக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? இல்லை. அப்போ அந்த காவல்துறைக்கு, இந்த அரசுக்கு, அங்கே இருப்பவர்கள் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் முதலில் இந்த மாநிலத்தின் குழந்தைகள், இந்த மாநிலத்தின் பிள்ளைகள், இந்த மாநிலத்தின் உயிரது அப்படிங்கிற அந்த தாய்மை பொறுப்பு இருந்தால் இது நடந்திருக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கோணத்துல பார்த்து ஒரு காவல்துறை எந்த இடத்தில் எத்தனை பேர் எப்படி நிற்கலாம், எது அவர்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற அந்த தூய நிலையோடு இந்த முடிவுகளை எடுத்திருந்தால், இந்த திட்டம் இங்குதான் இது நடக்க வேண்டும் என்று சரி செய்திருந்தால் முதல்ல இதை முழுவதுமே தவிர்த்திருக்கலாம் சார். இதுதான் எங்களுடைய முதல் கருத்து. இப்போ இதை கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனமாக வைக்காமல், இந்த அரசியல் சார்ந்து இல்லாமல், இப்போ ஒரு மக்களுக்கான இது போன்ற துயரம் நடந்திருக்கிறது, அந்த துயரத்தை எப்படி அவர்களை இனிமேல் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த முதலமைச்சருக்கே ஒரு அறிவுரை சொல்லும் விதமாக அவருடைய மிகுந்த தெளிந்த நிதானத்தோடு பத்திரிகையாளர்களை சந்தித்து மக்களை எந்த விதமான அடுத்த கட்டம், அதாவது பேதலித்து விடாமல் செய்வதாக இருக்கட்டும், அவர்களை ஒருங்கிணைத்து இந்த துயரம் இப்படிப்பட்டது நடந்து விட்டது, மனதை தளர விடாதீர்கள், அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பொறுப்புடன் கூடிய அந்த விமர்சனத்தை வைத்தார். ஆனால் நீங்கள் முதலமைச்சர் என்ன சொல்றீங்க, போய் ஒரு போட்டோ ஷூட் வீடியோ போட்டு இது போடலாமா? இது விசாரணை ஆணையம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்தில் இந்த அரசுடைய தார்மீகம், உங்களுடைய இடம் தானே அது. நீங்க அந்த அரசுடைய அதிகாரம் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இப்படி நடந்திருந்தா முதல்ல நான் என்னுடைய அரசினுடைய இந்த தோல்விக்கு மன்னிப்பு கோருகிறேன் என்று மன்னிப்பு கேட்டல சார் அடுத்து எது பேசணும். ஆனா அரசினுடைய தோல்வி, காவல்துறையினுடைய தோல்விங்கிறீங்க. இந்த நிகழ்வு நடந்த சில மணி நேரங்களிலேயே முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு போறாரு. துணை முதலமைச்சர் தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துட்டு வந்துட்டு அதை அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் அவர் தன்னுடைய துபாய் பயணத்தை தொடர்றாரு. அப்ப அரசு அமைச்சர்கள் அங்க களத்துக்கு போங்கன்னு சொல்லி முடுக்கி விடுறாங்க. இதெல்லாம் அரசு செய்திருக்கே சார். இதெல்லாம் அரசு நாடகம் ஆடி இருக்கிறதுன்னு தான் சார் நம்ம பார்க்கணும். இல்ல கடமை செஞ்சிருக்காங்க நாடகம். இல்லை, ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போது அந்த ஆம்புலன்ஸ் வருகிற போது அதில் திமுகவினுடைய பெயர் போட்டு அவர்கள் அந்த ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்தில் இப்போ நீங்களே இருக்க, நானாக இருக்கட்டும் சார், ஒருத்தர் உயிருக்கு போராடுகிற போது போய் தூக்கணும்னு தான் நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணி பேனர் அடித்து அதை ஒட்டி வர்றீங்கன்னா அப்போ இது அந்த பதப்பதப்பே உங்களுக்கு வந்திருக்காதே சார். அரசியல் பண்ணக்கூடிய நிலைக்கு போயிட்டீங்க சார். புரியுது. ஆனா எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடவே பார்க்குறீங்களா? ஆம்புலன்ஸ் வரதையும் சந்தேகம் பார்க்குறீங்க. ஆம்புலன்ஸ்ல ஒரு கட்சியினுடைய கொடி கட்டுனது அது அந்த ஊருக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கட்சி சார்பாக கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையுமே நீங்க சந்தேக பார்வையோடவே பார்க்குறீங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா சார், சந்தேக பார்வை என்பதை அவர்கள் தான் தூண்டுகிறார்கள்னு சொல்றேன். ஒரு காமன் மேன், அதான் சொல்றேன், ஒரு காமன் மேன் இத்தனை பேரிழப்பு நடந்திருக்கிற போது
தன்னுடைய பெயரையும் கட்சியின் பெயரையும் அந்த செய்தி ஊடகங்கள் அதிகமாக இதை படம் பிடிப்பார்கள். இதில் இப்படி வர வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த புத்தியை வந்து நீங்க உதவின்னு நினைப்பீங்களா, இல்லை இதற்கெல்லாம் போஸ்டர் அடித்து வைத்திருக்கிறார்கள், இல்லை உடனே தயார் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவர்களுடைய வேகம் அரசியல் படுத்துவதில் தான் இருக்கிறதே ஒழிய பாதுகாப்பதுக்காக இருக்கிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுதா சார். நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சிக்கு ஸ்டிக்கர் ஓட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இது விபத்து அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிடணும்னா விபத்து காலத்திலையும் எப்படி ஸ்டிக்கர் ரெடியாக இருக்கும்? இவங்களுடைய இந்த வேகமான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு சந்தேகத்தை வலுக்க வைக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா சார், இப்போ நீங்க முதலமைச்சர் வந்ததை சொன்னீங்க. கள்ளக்குறிச்சியில் 68 பேர் மரணம் அடைந்தாங்கல்ல கள்ளச்சாராயம் குடித்து, அதில் கூட 4 பேர் தான் சார் இறந்தாங்க. அந்த 4 பேர் இறந்தவுடன் கலெக்டர் வந்து இது கள்ளச்சாராய இறப்பே இல்லைன்னு சொன்ன உடனே அந்த 4 பேருடைய இறப்புக்கு வந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் எண்ணிக்கையா மாறிச்சாங்க. அப்ப இதுல முதலமைச்சர் அன்னைக்கு பரிதவிக்கல, அவருக்கு துடிக்கல, இந்த மாதிரி வரலையே ஏன் சார்? அன்னைக்கு இத்தனை அமைச்சர்கள் வரல, அன்னைக்கு இறந்தவர்களை பார்த்து அன்பில் மகேஷ் போன்றவர்களெல்லாம் அழுது கண்ணீர் வடிக்கலையே. ஆனா அது வேற விஷயம், இது வேற விஷயம் இல்ல சார். அது எப்படி? இதுவும் உங்களுடைய பாதுகாப்பு. ஒரு சதுரடியில் அல்லது ஒரு சதுர மீட்டரில் எத்தனை மனிதர்கள் நிற்கலாம், அந்த அடர்த்தி எவ்வளவு, அதற்கு மேல் அடர்த்தி மிகுந்தால் எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்படும் என்பதை இந்த காவல்துறை சரியாக கணிக்கவில்லை என்றால் அது எப்படி சார்? அது வேறு இது வேறு. அதே மாதிரி குடிக்கிற மதுவிலே விஷச்சாராயம் இருக்கிறது என்பதை தெரியவில்லை இந்த அரசுக்குன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த அதிமுக எம்எல்ஏ, கலெக்டர், டிஎஸ்பி, சட்டமன்றம் முன்னாடியே சொல்லி அதிமுக எம்எல்ஏ சொன்னார்ல சார். அதுக்கு பிறகும் சாராய பாக்கெட்டுகள் நீதிமன்றம் கலெக்டர் ஆபீஸ் மேல கிடந்த பிறகும் நடவடிக்கை எடுக்கல சார். ஆனா உடனே திமுக மேல இந்த கேள்விகள் எல்லாமே வருது. உடனே திமுக என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அந்த கட்சி தலைவர் லேட்டா வராரு, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அங்க கூட்டத்தை குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல இவ்வது போன்ற காலதாமதத்தை ஒரு தலைவர் செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஜன நெருக்கடி அதிகமாகிவிட்டது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யணும் சார்? சார் இது அதிமுக திமுக போன்ற கூட்டங்களில் இது இயல்பா நடக்கும். எப்படின்னா அந்த மீட்டிங் அல்லது அந்த பாயிண்ட்டுக்குள்ள அதற்கு பிறகு யாரையும் அனுப்பவே மாட்டார்கள். அந்த பேரிகார்டு போட்டு இல்ல இனிமேல் இடம் இல்ல, திடல் நிறைந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க சார். அதைத்தானே செய்யணும். அந்த மக்கள் நெருக்கடி எவ்வளவு உள்ள போயிருக்குங்கிறத கணிக்கணுமா? ஒன்று சார். இன்னொன்று, அந்த தலைவர் இன்னும் தாமதப்படுத்துறார். மீட்டிங் ரத்துன்னு சொல்லுங்க சார். உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கூட்டத்திற்கு விதித்த நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கிறது, எங்களிடம் கொடுத்த மக்கள் தொகையை விட அடர்த்தியான தொகை வந்திருக்கிறது, இங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு சார் நீங்க சொன்னா காவல்துறை அனுமதி மறுத்துருச்சுன்னு காவல்துறை மேல சொல்லட்டும் சார். உயிரை காப்பாத்திருக்கலாம்ல சார். காவல்துறை என்ன பெரிய சடங்கான பொண்ணா சார்? பேர் கெட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு பொறுப்பு சார். கடமை தவறுதல்னு எதுக்கு சும்மாவா சொல்றோம்? அந்த இடத்திற்குள் இத்தனை பேர் நிற்க முடியாது என்று தெரிந்தவுடன் அரசு தானே சார் செயலாற்றணும். அங்க இருப்பவர்கள், ஒரு உதாரணத்திற்கு ஒரு கும்பல் தெருவிலே போகிறவர்கள் செயினை பறித்துக் கொண்டே செல்கிறது என்றால் பறித்து போது எங்களுக்கு தெரியாது நிறுத்துவீங்களா? அது போன்ற இது செயல். இங்க ஒரு சதுர மீட்டருக்குள் நிற்க வேண்டிய மக்களை தாண்டி நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்ல தலைவர் பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டால் கூட அந்த இடத்தில் ஏற்படுகிற நெளிவு சுழிவுகள் இவர்களை பாதிக்கும் என்கின்ற முடிவை யார் எடுக்கணும் சார்? முழுக்க அரசாங்கம் தான் பண்ணிருக்கணும். புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் கார்த்திக் சார். இப்போ என்னன்னா, ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, அங்கேயே தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடந்தது, அங்கெல்லாம் இது நடக்கலை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்வு நடந்த அதே இடத்துல தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு போகிறாரு, அங்கே 15,000க்கு மேலே அதே இடத்துல இருக்காங்க. ஆனால் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் தான் போயிருக்கு. ஆனால் இதற்கு மட்டும் நடக்குதுன்னா இதில் ஏதோ பின்னணியில் இருக்குது அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க. உண்மையாலுமே இது சந்தேகப்பட வேண்டிய விஷயம்தானா, இல்லை இது ஒரு நடந்த விபத்துன்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை, இதில் வந்து சந்தேகம், கண்டிப்பாக சந்தேகம் எல்லா விதத்துலையும் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து 500 பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்குன்றாங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் முடிஞ்சவங்க ஒரு 2000 பேர் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே அந்த 2000 பேர் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு இந்த விபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த மாதிரி ஃப்ளாலாம் அவங்க வந்து விட்டு வச்சிருக்காங்க. சரி, இன்னொன்று, இந்த 41 உயிர், இந்த போன உயிர் வருமாங்க. ஸோ இது யாருங்க பொறுப்பு ஏற்றுக்கணும்? இந்த அரசாங்கமோ இந்த காவல்துறையும் வந்து அதுக்கு முழு பொறுப்பு ஏற்று இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காரு முதலமைச்சர் வந்து. அதுதான் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்காங்களா அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில. உடனடியாக
அந்த எஸ்பியும் அந்த கலெக்டர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பெங்களூரில் ஆர்சிபி கப்பு முதல் முறையாக வின் பண்ணதுக்கு அங்கே அந்த விழாவில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஸ்டேடியத்தில் நடந்தது. உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. உயிரிழப்பு ஏற்பட்ட உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை அங்கே இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் வந்து சஸ்பெண்ட் பண்ணார் அந்த பொறுப்பேற்று. இத்தனைக்கும் அங்கே அந்த முதலமைச்சர் இருந்தார், அந்த துணை முதலமைச்சர் எல்லாமே அங்கே இருந்தாங்க. ஸோ இப்படி வந்து அந்த யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கோ அந்த பொறுப்பில் இருக்கவங்க மேலே இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கு. ஏன் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்கு? நாளைக்கு எடுக்கலாமே. ஏன்னா கள்ளசாராய விவகாரத்தையே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல வந்து போலீஸ்காரர்களை தானே நீங்க கடமை எடுத்தாங்க. ஸோ கள்ளசாராயத்துல ஒரு நியாயம். இன்னைக்கு 41 பேர் இங்க ஒரு இடத்துல உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு ஒரு நியாயமா? ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல? அப்போ இந்த விசாரணை ஆணையம் என்னங்க விசாரணை விசாரணைங்க ஒரு 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கூட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு விசாரணை வேணுமாங்க? விசாரணை வேணுமா? என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல சார். விசாரிச்சாதானே என்ன நடந்தது, இதுக்கப்புறம் விசாரணை யார் மேல தப்புன்னு தெரியும். அதெல்லாம் வந்து அடுத்த கட்டங்க. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று ஏன் முதலமைச்சரே இதுக்கு தலைகுனியணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, இது அரசியல் ஆக்குறாரு. யார் அரசியல் ஆக்குறா? முதலமைச்சர். ஆமாங்க. அதனால அரசுக்கு என்ன லாபம்? அரசுக்கு என்ன லாபம்? இதை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை வந்து குறை சொல்றவங்க யாருமே, எதிர்த்து அரசியல் பண்றவங்க யாருமே இருக்கக்கூடாது. இதுதான் இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு அடக்குமுறையில பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடக்குமுறைக்கு இதுவும் ஒரு சாட்சியா இருக்கு. அவங்க முழுக்க முழுக்க அடக்குமுறை அரசியல் தான் இந்த இதுவே அடக்குமுறைன்னு இப்போ நீங்க உங்களுடைய கருத்தாவே நான் எடுத்துக்கிறேனே. அந்த மாதிரி இருந்தாலும் கூட மக்களுக்கு தெரியல, பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவரும் சொன்னாரு, நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அரசு வந்து இதுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா அது அரசாங்கத்து மேலதானே. 41 பேர் இழப்புன்னு ஏற்கனவே 76 பேர் கள்ள சாராயம், அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்துல இறந்துருக்கிறாங்க, 5 பேர் இந்த ஏர் ஷோல சென்னையில இறந்துருக்கிறாங்க. எத்தனை விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லையா? இதையே எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு 41 பேர்னா அரசுக்கு தானே கெட்ட பேரு. அந்த மாதிரி கெட்ட பேர் இன்னும் வாங்கிடக்கூடாதுன்னு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தெரியலங்க, அவங்க அந்த மாதிரி வேலை செய்யற மாதிரி தெரியல. ஏன்னா அப்படி வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு கூட்டம், அதாவது அவர் வந்து அரசியல் தலைவரை தாண்டி ஒரு செலிபிரிட்டி. ஸோ ஒரு செலிபிரிட்டி வரும்போது எப்படி ஒரு கூட்டம் வரும்ன்றத அந்த காவல்துறை வந்து கணிச்சிருக்கணும். அதை கூட கணிக்க முடியாத ஒரு காவல்துறையா இருக்காங்களா தமிழக காவல்துறை? ஏன் வந்து இப்போ இது வந்தா இந்த மாதிரிலாம், அதாவது இன்னொன்று எக்ஸிட் வே அங்கே இருந்திருக்கணும். அந்த எக்ஸிட் வே அவங்களால ஏன் கொடுக்க முடியல? ஸோ அதே மாதிரி போதுமான அளவு அதற்கு தான் காவல்துறை உயர் அதிகாரி செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவங்க வேற வேற இடமெல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் என்னன்னா அமராவதி ஆற்றுப்பாலத்து மேலெல்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தா இன்னைக்கு பிரச்சனையே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். அப்போ பிரச்சனை ஆகணும்னு எதிர்பார்த்துருக்காங்களோ காவல்துறை வந்து பிரச்சனை ஆகணும். இப்போ 41 பேர் தான் இங்க இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்ப வேற இடத்துல கொடுத்திருந்தா இன்னும் அதிகமா அப்படி இல்லாம சார் நினைக்கும். ஏங்க அவங்க தன்னுடைய ஆட்சியில இது நடந்ததுன்னா அது அந்த ஆட்சிக்கு இல்ல, அது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, தனக்கு ஆட்சியில இது நடந்திருக்கு, இந்த மாதிரி உயிர் பலி ஏற்பட்டிருக்கு, இது நமக்கு ஒரு கெட்ட பேர் வரும்ன்ற ஒரு துளி எண்ணம் கூட இல்லாம இந்த அரசாங்கம் நடந்துக்குது. இதுதான் இந்த அரசாங்கத்தோட பெரிய என்ன சொல்றது அவமானமா அவங்க கருதணும். மக்கள் மேலதான் தப்புன்னு அவங்க சொன்னாங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க, எதற்காக இவ்வளவு கூட்டம், எதற்காக குழந்தைங்களை அவங்க வந்து அவங்க எந்த மீட்டிங்குமே நடத்தல, அவங்க மீட்டிங்க்கு இவ்வளவு நேரம் யாரும் வரதில்லை, அவங்க மீட்டிங்க்கு கூட்டம் யாரும் வரதில்லையா? அதெல்லாம் அவங்க ஒரு அரசியல் கட்சியா கூட்டம் போடும்போது இதெல்லாம் வேணாம் எல்லாரும் வீட்டுல இருந்தே பாத்துருங்கன்னு சொல்லிடுவாரா? முதலமைச்சர் போறாருன்னா நீங்க எல்லாம் வீட்டுல இருங்க, யாரும் கூட்டம் வராதீங்கன்னு சொல்லிடுவாரா? அப்ப அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்தை யாருக்கு? காவல்துறை அதிகாரிகளுக்கு. அனுமதி கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள். இதே கரூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திமுக முப்பெரும் விழா நடக்குது. லட்சக்கணக்கான பேர் வந்தான்னு சொன்னாங்களே. ஏன்னா அதை வந்து இன்னும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. பல ஆயிரம் பேர் வந்தாங்க, நாங்க வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. பல ஆயிரம் பேர் வந்தாங்க, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலங்கிறத அவங்க அப்ப இருந்தே மென்ஷன் பண்ணிட்டே வந்ததுதான். இப்ப இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல வரீங்களோ? இல்ல, ஆமாங்க. இன்னொரு விஷயம், அதாவது இந்த உயிரிழப்பு ஏற்பட்ட உடனடியா நைட்டா எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க.
அவ்வளோ அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய அவசியம் என்ன? ம், 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 ம். அவங்க அந்த உறவினர்கிட்ட அவங்க அடையாளம் காமிச்சு அவங்க கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கி தான் பண்ணணும். நைட்டே பண்ணிட்டு காலையிலேயே எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே பண்ணி முடிக்கிறீங்க. அரசு வேகமா, நீங்க தான் சொல்றீங்க அரசு வேகமா செயல்படலன்னு இது விமர்சிக்கிறீங்க. வந்து வேகமா செயல்படா இந்த அவசரமே சந்தேகம்ங்கறீங்க. இங்க வந்து வெறும் மூச்சு திணறல்னால இது ஏற்பட்ட உயிர் பலியா இல்ல வேற வேற காரணங்கள் இருக்கா? இதை யாரு இதை மறைக்க முற்படுறாங்களா இந்த அரசாங்கம்? இதை ஏன் இவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்றாங்க? அப்போ ஒரே நைட்ல 39 பேர் 41 பேருக்கும் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க தயாரா இருந்திருக்காங்க. மறுபடியும் நம்ம அரசு ஓகே அரசு மேல குற்றம் இல்லைன்னு சொல்லல. இவங்க நீதிமன்றம் வந்து நிறைய வழிமுறைகளை வகுத்து கொடுத்தது இல்லையா? இந்த தாவேகாவுக்கே ஓப்பனாவே பேசுறேன், தாவேகாவுக்கு அவங்களுடைய மீட்டிங் நடந்ததுன்னா சில பல விதிமுறைகளை நீங்க வகுத்து கொடுங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப தாவேகாவினர் தான் அதை வந்து சரியா பின்பற்றல அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து அதுக்கு வந்து என்னன்னா, அவங்க வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அவங்க தொடர்ச்சியா தாவேகாக்கு கட்டமைப்பு இல்லைன்றது எல்லாரும் பேசிட்டு வரோம். அந்த கட்டமைப்புன்றது இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டம் நடக்கும் போது அதை எப்படி ஒரு ஒழுங்குமுறையா நடத்தணும் அப்படின்றது அந்த கட்சிக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கு. ஏன்னா நீங்க இதுவே ஒரு பெரிய இது அனுபவம் உள்ள கட்சியா இருந்தா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பகுதி கழக செயலரோ நகர கழக செயலரோ ஒன்றிய செயலரோ வட்ட இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கூட்டத்தை அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் வந்து ஒரு கேர் எடுத்துக்குவாங்க. அந்த கேர் வந்து இந்த கட்டமைப்பு இல்லாத ஒரு காரணத்தினால இந்த அதை எக்ஸ்போஸ் கட்டமைப்பு இங்க சரியா இல்ல இந்த கட்சிக்குங்கிறது எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் திமுக பண்ணியிருக்காங்கங்கிறீங்களா? மேபி திமுக வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்களா, இருக்க மக்களை வந்து இந்த மாதிரி பலி ஆக்குறதுக்காகவே பண்ணியிருக்காங்களான்றது தெரியல. ஆனா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சரி, அதாவது இந்த கட்டமைப்பு சரியா இருக்கும் பட்சத்துல இவங்க கட்டுக்கோப்பா இருந்திருக்கலாம். ஸோ அந்த கட்டுக்கோப்பு இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்காம தவிர்த்திருக்கலாம். புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். கனகராஜ் சார், என்னன்னா கரூர்ல நடந்த இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கவே கூடாதுதான். என்ன எல்லாரும் பொதுவாகவே அந்த நிகழ்வை லைவ்ல எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியறது என்னன்னா, ஏன் காவல்துறை முறையாக இதை முறைப்படுத்தாம விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்கு. ஏன் காவல்துறை சரியா இதை ஹேண்டில் பண்ணல? இந்த நேரத்தில் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். அதாவது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் ஆழ்ந்த துயரத்திலும் துக்கத்திலும் அது பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தாருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய அஞ்சலியை தெரிவித்துக்கொண்டு, தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்துக்கொண்டு, நடந்த சம்பவம் நாம் வரலாற்றிலே இதுவரையிலும் பார்த்ததில்லை. நம்ம அனுபவத்தில் சரி நிறைய சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் முறையாக புலனாய்வு செய்து எந்த இடம் சரியாக இருக்கும், எந்த இடம் சரியாக இருக்காது, எங்கு இது போன்ற தள்ளுமுள்ளுகள் ஏற்படுகின்றது, மூச்சு திணறல் ஏற்படுகின்றது, அப்படியெல்லாம் அவர்கள் அதை கணித்து வைத்து குறித்து அந்த கட்சிகளுக்கு கேட்கும்போது இடத்தை அள்ளி தர வேண்டும், இடத்தை தர வேண்டும், ஒதுக்கி தர வேண்டும். அப்படி அவர்கள் ஒதுக்கி தர வேண்டிய இடங்கள் காவல்துறையினுடைய பங்கு 50% அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது. மீதி 50% அதை நடத்துகின்ற யார் நடத்துகின்றோமோ நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது. தண்ணீர் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு போதிய சேர் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் வசதிகள் செய்து தர வேண்டும். இப்படி எல்லா கட்சிகளும் எந்த மாநாடு போட்டாலும் எந்த பெருங்கூட்டங்கள் நடத்தினாலும் அதை முறையாக செய்கின்றார்கள். அப்படி இருந்தும் சில நேரங்களில் தவறி போய்விடுகிறது, தவறிதான் நடக்கிறது. அதுபோல் இப்போதை பொறுத்தவரையிலும் நடந்த கரூரில் நடந்த இன்சிடெண்ட்டை பொறுத்தவரையிலும் நம்ம இப்போ எந்த ஒரு சந்தேக பார்வையும் யார் மேலேயும் இதையும் இப்ப சொல்லிட முடியாது. ஏன்னா சந்தேகப்படக்கூடாது. இல்ல நான் ஏன் சொல்ல 41 உயிர் சார் சாதாரண இல்லைங்க, ஒரு உயிர்னால அது உயிர் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, விசாரணை வந்து தமிழக அரசாங்கம் ஒரு நபர் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நடந்து கொண்டிருக்கின்ற விசாரணையின் முடிவு வரல. இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது கருத்துக்கள் சொல்லி வேறு விதமான ஆங்கிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா
நாளைக்கு எதுவும் சொல்லுதா அதுல சார் அப்படி இருக்கக்கூடாதுன்னு? ஆமாங்க. இல்ல ஆணைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி விவாதிக்க கூடாதுன்னோ இல்ல அதை பற்றி சந்தேகங்கள் எழுப்ப கூடாதுன்னோ ஏதாவது சட்டத்துல இருக்கா? நீங்க வழக்கறிஞர் தானே, எனக்கு தெரியல, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க பொழுது நீங்க வழக்கறிஞர் சொல்லாதீங்க. நான் வழக்கறிஞர் தான், ஊருக்கே தெரியும். நீங்க நெறியாளர் தானே, எனக்கு அந்த டவுட், என்னுடைய கேள்வி எனக்கு அந்த டவுட் இல்ல, அதனால நான் பதில சொல்றேன். இல்ல சார், சட்டத்துல நீங்க அந்த அந்த மாதிரி ஏதாவது கேள்வி வழி விட்ரா இருக்கா? பண்ணீங்க. இல்ல இல்ல சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி நார்மலா இப்போ இது போன்ற விஷயங்கள்ல ஒரு நீதிபதி வந்து ஒன் மேன் கமிஷன் நடத்தி விசாரணை நடத்திட்டு இருக்காங்கன்னா விவாதிக்கலாம். நான் தப்புன்னே இல்லைன்னு சொல்ல, விவாதிக்கலாம். யார் என்ன நடந்திருக்கலாம், என்ன கவனக்குறைவு, இதெல்லாம் சொல்லாமே தவிர இல்ல அங்கதான் வரேன். நம்ம அந்த சந்தேகம்னு இப்ப எந்த ஒரு டெசிஷனும் நம்ம எடுத்துக்க முடியாது. யாருமே டிசைட் அவங்களும் சொல்லலாம் இதுதான் முடிவுன்னு யாருமே சொல்லலாம். இந்த மாதிரி சந்தேக பார்வை இருக்கு, அதனால அரசு மேல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம். நான் எப்பவும் சொல்றேன், நீங்க சந்தேக பார்வை இருந்தா இப்ப நமக்கு எல்லாருக்குமே கடமை இருக்கு. சந்தேகம் யார் மேல வருதோ நீங்க ஆணையத்திடம் போய் புகார் கூறலாமே, இல்லன்னு சொல்லி அவங்க யாரும் மறுப்பு தெரிவிக்கலையே. நம்ம மேல சந்தேகம் இவங்க மேலதான் இருக்கு, நீங்க இந்த மாதிரி என்கொயரி பண்ணுங்கன்னு சொன்னா சட்டப்பூர்வமாக நம்ம ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், நீதிமன்றம் மூலமாக ஆணையம் எதுக்கு சார் அமைச்சாங்க? இதுக்கு விரைந்து இப்ப தீர்வு காணப்பட வேண்டும், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? ஏங்க நீங்க என்ன வந்து வெகு விரைவில் இது என்ன உண்மை நடந்தது, ஏன் அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டு போக வேண்டியது எதுக்கு? என்ன சரி எதுக்குங்கறீங்க? இல்லம்மா, உண்மையை கண்டறியணும். இருங்க, சிபிஐ தானே. மாநில அரசாங்கம் அவங்க டிசைட் பண்றது பாலிசி டிசிஷன். இப்ப அவங்க தானே டிசைட் பண்ணி சொல்லணும். அதத்தான் கேக்குறேன் சார், ஏன் சொல்லலாம்ங்கறங்க? மாநில அரசு தான் சொல்லணும். இப்ப அரசாங்கம் வந்து துரித நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கரூரை பொறுத்தவரையிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாவது நடந்ததா இதுவரையிலும்? அதாவது இறந்தது உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? எந்த ஒரு பிரச்சனையாவது நடந்ததா கேக்குறீங்க? என்ன சார், இல்லங்க, ரெண்டு ஆங்கிள் இருக்கு, சொல்லுங்க. சரி, நான் முதல்ல நீங்க வந்து திணிக்கிறீங்க பாருங்க, எப்படி திரிச்சு என்ன திரிக்கிறேன் சொல்லுங்க பாருங்க. நீங்க உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் சார்? இப்ப நீங்க வந்து இறந்திருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? ஏங்க அது அததான் நம்ம ஒட்டி சொல்லிட்டோம். அதுல உரிய விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் போது நமது சந்தேக பார்வை இப்ப இவர் தான் பண்ணிருப்பார், எக்ஸ் தான் பண்ணிருப்பார், ஒய் தான் பண்ணிருப்பார் அப்படின்னு we cannot come to conclusion. As a lawyer I can't do that. புரியுதா? நானும் கன்க்ளூஷன்ல உங்ககிட்ட கேக்குறேன் சார். இப்ப இந்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை இவ்வளவு அவசரமாக அறிவிக்கிறார் இல்லையா? இன்சிடென்ட் நடந்த வித்தின் 5 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நபர் ஆணையத்தை அவர் வந்து நியமிக்கிறாருன்னா ஏன் இவ்வளவு? அவங்க அதைத்தான் சொன்னாங்க. இந்த இருங்களேன், சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த இது நடக்குது, அவர் வராரு, உடனே உயிரிழக்கிறாங்க, ஆம்புலன்ஸ்கள் அதிகமாக வருது, உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் போறாரு, உடனடியாக அமைச்சர்கள்லாம் அங்க வந்து முடுக்கி விடப்படுறாங்க. 5 மணி நேரத்துக்குள்ள முதலமைச்சரால இருக்கவே முடியலன்னு பிளைட்டை புக் பண்ணி திருச்சி போய் திருச்சியிலிருந்து கரூர்லாம் போறாரு. இவ்வளவு அவசரமாக நீங்க செயல்பட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி விஷயங்கள்ல எல்லாம் அப்படின்னா உண்மையாலுமே இந்த திமுக அரசு இப்படிதான் செயல்படும் நாங்க நம்பி இருக்கோம். கள்ள சாராயத்துல ஏன் வந்து இந்த கேள்வி கேட்கறாங்களே, இதற்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டலங்க? நியாயமான கேள்வி. 29 பேர் ஒரு அரசாங்கத்தை பார்த்து அதுக்கு நீங்க போகலன்னு அப்ப கேட்டீங்க, இப்ப அவங்க போனாங்க, இப்ப என்ன கேக்குறீங்க? ஏன் அவசரமா பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப இப்ப உங்க தவறு எங்க இருக்கு? கேள்வி கேட்கிற உங்ககிட்ட தான் இருக்கே தவிர அரசு கிட்ட இல்ல. இல்ல சார், அரசு கிட்ட ஏன் தவறு இருக்குன்னு கேக்குறாங்கன்னா முன்னாடி எல்லா நிகழ்வையும் ஒரே மாதிரி பாதிப்பாக பார்த்திருந்தாங்க அப்படின்னா யாருமே சந்தேகத்தை கிளப்ப மாட்டாங்க. கள்ளசாராய மரணம் நடக்குது, போகல. இங்க ஒண்ணு இல்ல சார், இன்னைக்கு இந்த தாவேகா மாநாட்டுல நடந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த அதே மாதிரி சம்பவம் சென்னையில நடந்துச்சு. நான் சொல்லவா? ஏர் ஷோல யார் அதுல கலந்துக்கிட்டாங்க? மகாமகத்துல நடந்தது. எல்லா விஷயத்தையும் பேசுவோம். ஏங்க 92ல நடந்த மகாமகத்துல 50 பேர் செத்தாங்க. அது தெரியாது. யாரும் நீங்க சொல்ற விஷயத்துக்குள்ள யாரும் பயப்படலாம் மாட்டாங்க. எல்லாத்தையும் உடைச்சு பேசுவோம், ஒண்ணும் தப்பு கிடையாது. வர ஏர் ஷோல யார் என்ன பண்ணாங்க? தமிழக அரசு ஒரு முதலமைச்சர் வர இடத்துல பாதுகாப்பு கனகராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. ஏர் ஷோ நடந்ததா? ஆமா. அதுல எத்தனை பேரு இறந்தாங்க? 5 பேர் வெளியில திறந்தது. உடல்நிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களும் பல பேர். அதெல்லாம் நிறைய பேர் வெளியில வரல. ஒண்ணு. இன்னொன்னு, கள்ளசாராய மரணங்கள் மதுராந்தகத்தில் ஒரு தடவை நடந்தது, அதற்கு பிறகு விழுப்புரத்தில் ஒரு தடவை நடந்தது.
கள்ளக்குறிச்சியில நடந்ததா? அதற்கெல்லாம் ஏன் முதலமைச்சர் போகலன்னு நீதிபதியே கேள்வி கேட்டாரு. ஏன் நம்ம போகல? இல்லைங்க, இப்போ உங்களுக்கு ஒண்ணு புரியல. சரி, முதலமைச்சர் நீங்க சொல்ல என்ன சொல்ல, போன 2 இன்சிடென்ட்ல அவர் கள்ளச்சாராயத்துக்கு முதலமைச்சர் போகாதது நம்ம எல்லாம் கேட்டோம். காங்கிரஸ் கட்சி நாங்களும் சொன்னேன், நானுமே இதே டிபேட்ல சொன்னேன், மறந்துட்டீங்க. முதலமைச்சர் போயிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இதே டிபேட்ல இதே காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சா? அவருடைய அவரு வேணா ஒரு இதா இருக்கலாம், நேர்மையானவரா கூட இருக்கலாம், அதனால கூட நீங்க சொல்லுச்சா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இப்ப அப்ப போகல முதலமைச்சர், இப்ப போயிருக்காரு, துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காரு, துரிதமா ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் இப்போதைய தற்போதைய நிகழ்வு, இன்றைய நிகழ்வு வரையில் அந்த சம்பவங்களை தொடர்ந்து என்ன சொல்ல வரீங்க? அவர் ஏதோ ஒண்ணுக்கு போயிருக்காருல, பத்தாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க தான் இப்ப அப்படி திரிக்கிறீங்க. பின்ன என்ன சார், ஏதோ ஒண்ணுக்கு போயிட்டாரு, ஏதோ ஒண்ணு இல்லைங்க, போகணும், எதுக்கு போனா என்ன போயிட்டாருல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாற்று கட்சி பொதுக்கூட்டத்துல ஒரு பிரச்சனை நடந்தா கூட அது வேறுபாடு பார்க்காம உடனடியா அங்க போய் களத்தில் நின்று அருமையான பதிலுக்கு இதுதான் உண்மையான பதில் சார். வெல்கம் யூ. உண்மையிலுமே இதுதான், ஒரு மாற்று கட்சியில ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதற்கு நாங்க போவோம். தன்னுடைய சொந்த கட்சியில உறுப்பினரா இருக்கிறவங்க, அமைச்சரோட தொடர்பு இருக்கிறவங்க கள்ளசாராயம் காய்ச்சி அதுல உயிரிழந்தா நாங்க போகாம தப்பிச்சுக்குவோம் அப்படின்னு இருக்கிற திமுகவுடைய மனநிலைய கூட்டணி கட்சி நீங்களே இப்ப தோல் உரிச்சிட்டீங்கன்னா அப்ப திமுக மேலதான் தப்புன்னு இவங்க சொல்றது நியாயமாயிருச்சா? இல்லைங்க, அதுல தவறுங்க. என்ன சார், நீங்க தான் சொன்னீங்க. இருங்க, இப்ப போயிருக்காங்க, கமிஷன் ஆணையம் இப்ப என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களை பொறுத்தவரையிலும் சட்ட வல்லுநராக நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், இது போல எல்லா இன்சிடென்ட்டும் இது போல ஒரு நிகழ்வுகள், சம்பவங்கள், அதாவது இது பெரிய கோரமான அவலங்கள் இது போல நடந்தா சரி, ஒரு கேள்வி இதே போல இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? இன்னைக்கு இவ்வளவு வேகமா போனாரு, அதெல்லாம் பாராட்டத்தக்கதுதான். சீக்கிரமா போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாரு, பாருங்க ஆணையத்தையே நாங்க அறிவிச்சிட்டோம்னு சொல்றீங்க. சரி, இது இப்படித்தான் ஒரு அரசு செயல்படணும். அவர் கடமையை செஞ்சிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரா சொல்லிருக்காரு, அவர் கடமைங்க அது செஞ்சிருக்கிறாரு. ஆனா அதே கடமையை ஏர் ஷோல இங்கிருந்தாவது திருச்சிக்கு ஃப்ளைட்லாம் பிடிச்சி போயிட்டு அங்கிருந்து கரூருக்கு 4 மணி நேரம் டிராவல் பண்ணியெல்லாம் போக வேண்டியிருக்கு. ஏர் ஷோ இங்கே தானே நடந்தது. இங்கிருந்து சென்னைக்குள்ளேயே இப்போ முதலமைச்சரும் இருந்தாரு, துணை முதலமைச்சரும் இருந்தாரு. அப்போ போய் பார்த்தாங்களா உயிரிழந்தவங்கள? இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட்ல இறந்தவங்களை, உயிரிழந்தவங்களை யாரும் போய் அப்ப யார் மேல நீங்க குற்றச்சாட்டு பார்த்தாங்க? அப்ப யார் மேல குற்றச்சாட்டு? அப்ப யார் பார்த்தா? ஸ்டெர்லைட் விவகாரத்தையே நான் பேசுறேன் சார். இதே அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில தான் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு அறிக்கையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப வரைக்கும் உங்க டேபிள்ல தூங்கிட்டு இருக்கு, அதை வெளியில விட மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு வர இருங்க சார், என்ன நீங்க ஏதோ இது சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்குவாங்க, பேச மாட்டாங்கன்னு. அதே தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்துல எந்த காவல்துறை அதிகாரியை நீங்க எதிர்த்தீங்களோ அதே காவல்துறை அதிகாரிக்கு ப்ரமோஷன் போட்டது எந்த கட்சி? அதையெல்லாம் பேசலாமா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஸ்டெர்லைட் அந்த கேஸ் இந்த கேஸ் எடுத்தீங்க பயந்துருவாங்களா? ஒரு நிமிஷம் கனகராஜ், என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு நீங்க நகருங்க. இங்க நடந்த ஏர் ஷோல உயிரிழந்தவங்களை பார்க்கறதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றாரா இல்லையா? ஏன் போல? ஏங்க அன்னைக்கு போகலைங்க, அதான் நானே போகல. ஏன் போகல? அன்னைக்கு இருங்க, அவர் போகல, கள்ளக்குறிச்சி இதுக்கும் போல, நானே சொல்றேன். நீங்க என்ன ஏற்கனவே நடந்த இன்சிடென்ட்ல கள்ளச்சாராய சாவுக்கு முதலமைச்சர் போய் பார்த்திருக்கணும், போகல. ஏர் ஷோல நடந்த டெத்துக்கு போயிருக்கணும், போகல. அமைச்சர்கள் இருந்தாங்க, ஆனா அந்த துறையினுடைய அமைச்சர்கள் போனாங்களே தவிர முதலமைச்சர். எந்த துறையினுடைய அமைச்சர்? ஏங்க மாசு போனாரு, அவ்வளவுதான். மாசு பார்த்தோம், நம்ம இருந்தோம், அவர் எல்லாம் முன்னாடி சுப்பிரமணியம் போயிட்டு வாங்க பக்கத்துல அங்கே இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திமுக பொறுப்பாளர், அவர் தான் முன்னாடி போனார். செந்தில் பாலாஜி போயிட்டாரு. இன்னும் பக்கத்துல திருச்சியில இருந்து அன்பில் மகேஷ் போனாரு. இருந்திருக்கலாமே. ஏன் உடனடியா 1 மணிக்கு பிளைட்ட புக் பண்ணி நீங்க போறீங்க? துபாய் போன துணை முதலமைச்சரை வர வச்சு நீங்க திரும்பி அதெல்லாம் பார்த்துட்டு பேட்டி கொடுத்துட்டு அனுப்புறீங்க. என்ன ரீசன்? ஏங்க இப்ப இருக்கிற நடந்து இருக்கிற இன்சிடென்ட் வந்து அவங்களுக்கு 40 இல்ல 100 தெரியல, அதிகமா போயிடும். அதனால பதட்டத்துல அங்க போய் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம கள்ளசாராயத்துல இப்ப வரைக்கும் அது 69 தானா? அதிகமா நிறைய இருக்கா? எத்தனை பேருக்கு கண்ணு போச்சு? எத்தனை பேருக்கு உடல் உறுப்புகள் பாதிப்படைஞ்சது? எந்த டேட்டாவும் இப்போ 69 பேருங்க. அதுக்கு ஏதாவது 69 பேர் எதுக்கு
69 பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சியில. இப்போ ஏற்கனவே கள்ளக்குறிச்சி ஆணையத்துக்கு கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டை பொறுத்தவரையிலும் நம்ம பேசி முடிச்சிருக்கோம். என்ன சொல்றோம்னா பேசி முடிச்சிட்டீங்களா? இருங்க, இதே அரங்கத்துல பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி இருக்கிறோம், நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு, வழக்கு நிலுவையில் சரி, இருக்கு, இன்னொரு எல்லாமே doubt நடந்துட்டு இருக்குங்களா? இன்னொரு இல்ல, ஆணையம் டவுட். போடலையே அது எப்படி கேக்குறோம். இதுக்கு முன்னாடி திருச்சிக்கு போய் தாவேகாவினுடைய தலைவர் பேசினாரு, வேற மாவட்டங்கள்லயும் போய் பேசினாரு, அங்கெல்லாம் எந்த அசம்பாவிதமும் நடக்காம சில நாட்களுக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடந்த கரூர்ல ஏன் இந்த சம்பவம் நடக்குதுன்னு கேள்வி கேட்கறாங்களே. சரி, கரூரில் ஏன் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, சரி இப்போ நம்ம பார்த்தவர்களும் சொல்லணும்னா, என்னை பொறுத்தவரையிலும் கரூர் இன்சிடெண்ட்டை பொறுத்தவரையிலும் புலனாய்வு அதிகாரிகள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். உளவுத்துறை தோல்வி தோல்வி முழுக்க திமுக அரசு கிட்ட தான் உளவுத்துறை இருக்கு, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் உளவுத்துறை இருக்கு. இட் இஸ் a responsibility of chief minister. அப்ப chief minister is failure னு சொல்றீங்க. நான் எடுத்துக்கவா? பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கவர்மெண்ட். அவ்வளவுதான். கவர்மெண்ட் தான் முதன்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்ன சொல்றேன்னா, புலனாய்வுத்துறை வந்து கலெக்டர் இருக்காரு, எஸ்பி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியணும். இப்ப 10,000 பேர் எழுதி கொடுத்து ஒரு ஆக்டர் வராருன்னா ஒரு 20,000 பேர் கூட வருவாங்கன்னா அவங்க ஆன்டிசிபேட் பண்ணணும். அதை ஆன்டிசிபேட் பண்ற இடத்துல 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இன்னைக்கு 4.5 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் கடைசியா என்ன தெரியுமா சொல்றாங்க? இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இட் இஸ் உளவுத்துறை ஃபெயிலியர், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் கனியாமூர் அந்த பள்ளி எரிப்பு விவகாரத்திலிருந்து இப்ப நடந்திருக்கிற கரூர் சம்பவம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உளவுத்துறையை சரியா இந்த அரசு கையாளல? அப்ப அரசு மேலதான தப்பு. தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியேற்பாரான்னு கேட்பாங்க. உளவுத்துறை ஃபெயிலியர்னா இது கவர்மெண்ட் ஃபெயிலியர். நாங்க இப்ப என்ன நாம என்ன சொல்லுவோம்? பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். இருங்க, கூட்டணி கட்சி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காவல்துறை தவறிவிட்டது, இப்ப தரங்கெட்ட வார்த்தைகள் இல்ல, இந்த வார்த்தை நீங்க இல்ல நோ சார், நீங்க பொம்மை முதலமைச்சர் நாம சொல்றோம், நீங்க அதுக்கு டெஃபினிஷன் சொல்லிருக்கீங்க. அப்ப பொம்மை முதலமைச்சர் இந்த வார்த்தையில நீங்க தரங்கெட்ட வார்த்தைங்கிறத நான் சொல்லி தெரியல. பாத்தீங்களா? இங்க பாருங்க, என்ன செய்கிறார்கள் என்பதை கணிக்காமல் தெரியாமல் இருப்பவர் வேற என்ன சொல்லணும்? எப்படி பொம்மை முதலமைச்சர் சொல்றீங்களா? நீங்க தான சொல்லிருக்கீங்க சார். அதிகாரிகள் டெஃபினிஷன் நீங்க சொல்லிருக்கீங்க. நான் சொல்லல. பொள்ளாச்சில நான் சொல்லல. இருங்க, பொள்ளாச்சில ஒரு பொம்மை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். பொம்மை தலைமை தாங்கி இருக்கிறதுனால அதன் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயலற்று கிடக்கிறார்கள், சரியா செய்யல. அதுக்கு கேட்க வேண்டியது யாரு? ஏங்க, அவர் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ரொம்ப சத்தம் போட்டு பேசுறதுனால அவர் பேசுறதுனால உண்மையா இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ்ல அலோவ் பண்ண மாட்டேன். நீங்க பேசும்போது கருத்து நீங்க கருத்து பேசுறாரு. கருத்து நீங்க அவர் பேசும்போது பின்னாடி அலோவ் பண்ணி இல்ல நான் என்ன சொல்றேன், பர்சனல் அட்டாக்ஸ்ல பண்ணாதீங்க. இருங்க, நீங்க இத சொல்லுங்க. கருத்தால நீங்க கருத்து தாங்க சொல்ல வரோம். இருங்க, நாங்க தாங்க சொல்லிட்டோம். நான் இப்ப பர்சனலா என்ன சொல்றேன்? ஆமா, இன்டெலிஜென்ஸ் டோட்டல் ஃபெயிலியர். அதுதான் நான் கலெக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். போ எஸ்பி கலெக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். யார் யார் இருங்க சொல்லுங்க. கலெக்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி, எஸ்பி சஸ்பெண்ட் எஸ்பி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து இன்டெலிஜென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுக்காக அடுத்து இல்ல அடுத்து வாங்க சார். அதான் தடைப்பட்டு நிக்கிறீங்களா? ஸ்பீட் பிரேக்கர் இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் வரல வராங்க. அதெல்லாம் இருங்க, அவங்க மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்களுக்கு ஆபத்தா? சரி இருங்க, சரி இருங்க, நான் இப்ப கேக்குறேன். அதுக்கு அப்புறம் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? அவங்க ஸ்டெர்லைட்ல யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க? முதலமைச்சர் எடுத்துக்கிட்டாரா ஸ்டெர்லைட்ல? இல்லங்க, நீங்க சொல்லுங்க. என்ன யார் சார் குற்றச்சாட்டு? இல்ல நீங்க சொல்லுங்க. யார குற்றச்சாட்டு? ஸ்டெர்லைட்ல காவல்துறை அத செஞ்சாங்கன்னா காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் மேல நீங்க குற்றச்சாட்டை சொன்னீங்களா இல்லையா? சார், நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன். முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டை வச்சீங்களா இல்லையா மிஸ்டர் கனகராஜ்? முதலமைச்சர் வரைக்கும் அத தான் சொல்லி இருங்க. இல்ல இல்ல இல்ல, முதலமைச்சர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவர் நீங்க அன்னைக்கு குற்றம் சுமத்துறோமா? அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்களா? அருணா ஜெகதீசன் அவர்கள் முதலமைச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் அன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரிசைன் பண்ணாரா? கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்த பொழுது, அங்க உயிரிழப்பு நடந்த பொழுது விசாரிக்கிறதுக்காக
காவல்துறை எல்லாத்தையும் உயர் அதிகாரிகள் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னா அவரை நீங்க எடுத்தீங்களா இல்லையா? அதே மாதிரி கனியாகுமரி சம்பவத்துல போலீஸ்காரங்களை தானே நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க. ஏன் காவல்துறை மேலயும் உளவுத்துறை மேலயும் நடவடிக்கை எடுக்கல? சரி, அப்படின்னா நீங்க மகாமகத்தில் நடந்த இன்சிடென்ட்க்கு பாருங்க சார். என்னங்க நீங்க பேசுறீங்க? இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நீங்க ஒரே நிமிஷம் இருங்க சார். 92ல ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வை பத்தி நான் பேசிட்டேன் அப்படின்னா யாரும் இங்க பேசக்கூடாது அப்படின்லாம் இல்ல. யார் செய்தாலும் அது தவறு. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர் கனகராஜ், சொல்லுங்க. இங்க டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மக்கள் இந்த மாதிரி 41 பேர் பொதுமக்களுடைய உயிரிழப்புக்கு நான் பொறுப்பாயிட்டேன், நான் பதவி விலகுறேன்னு முதலமைச்சர் விலகுவாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் அடுத்த ஏங்க அது எப்படிங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க? பண்ண மாட்டீங்க. எப்படிங்க அந்த மாதிரி வரும்? நீங்க அப்ப புரிஞ்சிருச்சு. எப்படி அப்படி சொல்ல முடியும்? இன்சிடென்ட்க்கெல்லாம் போக மாட்டீங்க. கரூர்ல இந்த இன்சிடென்ட் நடக்கும், இப்போ உடனடியா நீங்க போவீங்க, ஆம்புலன்ஸ் வரும், உடனே துணை முதலமைச்சர் எல்லாம் வருவாங்க, உடனே தனிநபர் ஆணையம் விசாரிக்கும், படப்படன்னு எல்லாம் நடக்கும். ஆனா யாரும் சந்தேகம் கிளப்ப கூடாது. நன்றி. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீங்களே சொல்லிட்டீங்க. முழு விசாரணை முடிஞ்ச பார்க்கலாம் சார். பார்க்கலாம் ராஜேஸ்வரி பிரியா. இப்ப நம்ம பொத்தாபதுல நம்ம ஏதோ பொத்தாபதுல இல்ல சார். இந்த மாதிரி வந்து எல்லாரும் கேக்குறாங்க. சும்மா பொத்தாபதுல என்ன கேள்வி கேக்குறாங்க? ஆமாங்க, ஸ்டெர்லைட்ல நீங்க மராமத்துக்கு என்ன முதலமைச்சர் நாலு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. ரெடி பண்ணி வைங்க. அடுத்த ரவுண்ட்ல நீங்க பதில் சொல்லுங்க. கும்பகோணம் டிவி பத்திக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்றுங்க. மகாமகத்துக்கு பொறுப்பேற்றுங்க. இல்ல சார், ஸ்டெர்லைட்டுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாங்களா? அவங்க எதுவுமே பண்ணல. பேரினுடைய உயிருங்கிறது உண்மையாலுமே யாராலும் ஈடு செய்ய முடியாது. அரசாங்கம் இந்த இடத்துல தவறிருச்சா இல்ல அந்த கூட்டத்தை நடத்தின கட்சி அதற்கு பொறுப்பேற்கணுமா? என்ன நடந்தது? இத சாதாரண பொதுமக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் தோணுது? நிச்சயமா இதுல வந்து இந்த 41 உயிர் போயிட்டு அப்படிங்கும் போது அதுலயும் குழந்தைங்க ஒரு 10 பேர் உயிர் போனதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் களத்துக்கும் நேரடியாக கரூருக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். இதில் யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா இதில் ஒரு அடிப்படையாக ஒரு கூட்டம் எந்த இடத்துல கூடினாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசோட கடமை தான். அதற்கு சரியான விதத்தில் செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயம் அந்த கூட்டமோ கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த கூட்டத்துக்கிட்டையும் இதில் ஏறாதீங்க அதில் ஏறாதீங்கன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இல்லை, யார் சொல் பேச்சையும் கேட்கல, அரசியல் பழகாத ஒரு கூட்டம். அந்த அரசியல் பழகாத ஒரு கூட்டம் ஒரு சினிமாவின் மேல் உள்ள ஈர்ப்பால அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், அவர் என்ன பேசுறாருன்னா அவருக்கு புரியக்கூட புரியல. அவங்களுக்கு அவரை பார்க்கணும், அவர் கருப்பா சகப்பா, அவருக்கு 2 கால் இருக்கா 3 கால் இருக்கா 4 கை இருக்கான்னு இப்படி என்னமோ அவங்க வேறு உலகத்துல இருக்கிற மாதிரி அந்த மனிதனாக நினைக்காம ஒரு வித்தியாசமாக நினைத்து ஒரு கூட்டம் ஒன்று கூடிட்டு இருக்குங்கிறத நான் நினைச்சு வேதனைப்படுறேன். ஏன்னா அவர்களால அந்த குழந்தைங்களையும் தூக்கிட்டு போய் அந்த குழந்தைங்களோட உயிர் போனதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த இடத்தையும் நான் பார்க்குறேன். ஆனால் இங்க வந்து திமுக என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க, ஒரு ஓமைக்கு ஏமாற்றம் அடைஞ்சு காத்திருக்கிறது. இது இங்க ஏதாவது நடந்துரும் அங்க ஏதாவது நடந்துரும் அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க வந்து காத்திருந்திருக்காங்க. அந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன் உடனே போனாங்க அப்படின்னா தேர் வெயிட்டிங், அந்த மொமெண்ட்டுக்காக காத்திருந்தாங்க. இப்ப அண்ணன் அவர்கள் சொன்னாங்க நீங்க வந்து இத பண்ணிருப்பாங்க அத பண்ணிருப்பாங்க பார்க்கணும்னு ஆளும் அரசு காத்திருக்குமா? இல்ல அந்த 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 ஓமையில வர்ற இலவுங்கிறது ஒரு மரத்தை குறிக்கும். நீங்க அது தமிழ் அந்த அர்த்தத்தை பாருங்க, அது வந்து ஒரு மரத்தை காத்துட்டு இருந்தாங்கிறது என்னன்னா இந்த கட்சி இந்த ஒரு அனுபவம் இல்லாத அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்படியும் ஏதாவது செஞ்சு மாட்டிக்குவாங்க அந்த நேரத்தை, அல்லது நாமளே மாட்ட வைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம். இப்படி இந்த மீனிங்ல நான் சொல்றேன், சிச்சுவேஷன் கிரியேட் பண்றது, அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்றதுக்கு அவங்க காத்திருந்தாங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னா இப்ப அண்ணன் கேட்டாங்க இதை பண்ணிருப்பாங்க அதை பண்ணிருப்பாங்க நாம சொல்ல முடியாது. உண்மை, நானும் ஏத்துக்கிறேன், நாமளும் அப்படி கிடையாது, நம்மளா அப்படி இப்படின்னு சினிமா எல்லாம் கதை ஓட்டல. ஏன் இதை செய்யல, ஏன் இவ்வளவு கூட்டம் நிற்கும் போது அண்ணன் அவர்கள் கூறியது போல அந்த கூட்டத்தை ரத்து செய்யல? ரத்து செஞ்சிருக்கலாம்ல. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், நிச்சயமா உயிர் பலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டத்தை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 12 மணி 1 மணி 2 மணி கூட்டம் அதிகமாகுது, அந்த நேரத்தில் ஒரு முடிவெடுத்து நீங்க செய்ய முடியுமா முடியாதா? ஏன் அதை செய்யல? அந்த கேள்வி எங்களுக்குள்ள வருது இல்ல. அந்த கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களோட கடமை தானே. அப்படி இல்ல, அந்த இடத்துல எங்களால நிறுத்தலாம். நீங்க சொல்றது போல அரசியல்ல வந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன நான் பேசுறேன்னா நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை, எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த கட்சி விஜய் அவர்களுடைய கட்சியினால ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னாலும் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு இருந்துச்சுன்னா
நிச்சயமாக என்ன முடிவு வேணாலும் எடுத்திருக்கலாம். அது திமுகவுடைய உத்தரவின் கீழே மட்டுமே வேலை பார்க்கறதுனால இதை ஒரு பொலிட்டிக்கல் கேம் மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த விளையாட்டுக்குள்ள அழுத்தம் இது என்ன மாதிரி நடக்கட்டும், விடுங்க பாத்துக்கலாம். அலட்சிய போக்கு. இத யாராலையும் மறுக்க முடியாது. நான் இதை நடத்தினாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த அலட்சியத்தால என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், நடக்கட்டும்ங்கிற ஒரு அலட்சிய போக்கு அல்லது அததான் விரும்புறோங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில இருந்ததுனாலதான் அந்த கூட்டத்தை கலைக்கல. நிச்சயமா அதாவது நாமக்கல்லே நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு தானே மேடம் நெகட்டிவா போயிரும், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? இல்ல, அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிண அரசியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்துருவாங்க அவங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஆழ்ந்த டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருமே வராங்கல்ல, இருந்து வருவாங்க, அங்க இருந்து வருவாங்க. இவர் நைட்டே எனக்கு தூக்கம் வரல, 3 மணிக்கு 1 மணிக்கு நடுவிரவுல எல்லாம் வந்துருவாரு. இந்த விஷயத்துல திமுகவை யாருமே தட்டி கொள்ள முடியாது. இந்த அரசியலை சென்சிட்டிவா மூவ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர தொடங்கிட்டாங்க. சென்சிட்டிவா மக்கள் மத்தியில இவங்க விஜய் அவர்கள் கட்சி மேல ஒரு வெறுப்பை உருவாக்கணும், நம்ம உடனே போயிட்டோம் அப்படிங்கும் போது நம்மளோட ஸ்கோர் அதிகமானோம், இது இவர்களுக்கு இடையேயான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கோர், யார் மைலேஜ் கூட வாங்குறது அப்படிங்கிறதுக்கு அப்பாவியான மக்களை பழி வாங்கிட்டாங்க. இதுதான் எங்களை போன்றவரோட வேதனை. நீங்க கேட்டீங்க பொதுமக்கள்ல ஒருத்தரா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல ஒரு நபரை நான் சொல்றேன். ஏன்னா அந்த பிணவரையில இருந்து குழந்தைகள் வரும்போது அதை பார்த்துக்கிட்டு உண்மையாகவே எந்த தாயாலையும் அந்த இடத்துல நிக்க கூட முடியலங்க. அவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை இன்னும் 1 வாரமோ 1 மாதமோ என் மனசை விட்டு அதை நீங்கிறதுக்கே ஆகும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அது என்ன இது பண்ணிருக்கு, மிகவும் துன்பப்படுத்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடம் எல்லாம் இவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத என்னோட பார்வை. ஏன்னா இந்த தரப்புல இருந்து இவங்க ஏன் இப்படி நடத்தல, ஏன் இங்க கேடர் சொல்லுங்க, அண்ணன் அவர்கள் சொன்னது போல நிர்வாகிகள் பொறுப்பா இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு தன்னார்வலர்களையே போட்டு இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, நீங்க பெரிய பெருமை பண்ணிக்கிறீங்களே, ஒரு தன்னார்வலர் போட்டு இங்க பெண்கள் நிக்கணும், இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் தான் இருக்கணும், அவர்களும் முயற்சி எடுத்திருக்கலாம். அல்லது இந்த இடத்துக்குள்ள அனுமதி கொடுத்திருந்தா இந்த இடத்துக்குள்ள எங்களால இந்த கூட்டம் நடத்த முடியாதுங்கிறது அவர்களும் தவிர்த்திருந்திருக்கலாம். வேறொரு கட்சி அனுமதி கேட்ட நாள்ல அதே நாள்ல போய் நீங்க போட்டி போட்டுக்கிட்டு நீங்க அனுமதி வாங்கி அந்த நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு தடங்கள் வந்திருக்கு, தவிர்த்துட்டுனாலும் போயிருக்கலாம். இது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய குரல். புரியுது. ஆனா இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இருக்குமோங்கிற அந்த சந்தேகத்தை நம்ம எப்படி வேலிடா எடுத்துக்கிறது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை ஒரு கட்சியாக பண்ணாலும் கூட ஒரு ஆளும் அரசாக பண்ண முடியாது இல்லையா? அதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் இல்ல, வரலாறுல என்னைக்குமே நிக்குமே இவங்களுடைய ஆட்சியில் இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கறதான பதிவாகும். இல்ல அதாவது இது ஒரு உயிர் பலியோ இந்த மாதிரி ஒரு மிக மோசமான நிகழ்வுகள் நடக்கும் போதுங்க நம்ம சிந்திக்கிறோம், இதுல யார் பழியை ஏத்துக்குவா அப்படிங்கும் போது இதுல மூல காரணமாக வர்றாங்கல்ல அவங்களுக்கு தான் கெட்ட பேர் அதிகம் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வை. ஏன் இந்த கூட்டம் வரணும், இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற அப்படியே இத மக்கள் மேல டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அதுதான் சைக்காலஜிக்கலா இந்த கூட்டம் எதனால வந்துச்சு, யார் மூலமா வந்துச்சு அப்படிங்கறது உங்க மேலதான் கோபம் அதிகமா இருக்கும். புரியுது. ஆனா இப்ப இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, ஒரு குழந்தை போகுது இடையில வண்டி வருதுன்னா யாரா இருந்தாலும் போய் காப்பாத்துறதா மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கும். அப்படிப்பட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு இம்மெச்சூர் ஆடியன்ஸா கூட இருக்கலாமே, அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குல்ல, அப்ப கடமையை தவறிட்டாங்க அப்படின்னு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நான் அதைத்தான் சொல்றேன், ஏன் இதெல்லாம் நடத்தல, ஏன் இதெல்லாம் நீங்க பண்ணலங்கிறது தான் நாங்க கொஸ்டினா வைக்கிறோம். நீங்க இவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது 7:15 மணி வரைக்கும் நீங்க காத்திருந்திருக்கவே தேவையில்லை. ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாமே நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு நாங்க ரத்து பண்ணிட்டோம். நீங்க கொடுத்தது 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டிருந்தீங்க, இங்க 10,000 பேருக்கு கூடுதலா இருக்காங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சி ரத்து பண்றதுக்கு அவங்க அனுமதி கேட்டதை விட அதிகமானுச்சுன்னா ரூல்ஸ் இருக்குல்ல, நீங்க அந்த ரூல்ஸையே பொதுமக்கள்கிட்டையும் காட்டலாம். நிச்சயமாக அது ஒரு அரசியல் போக்காக மாறினாலும் கூட அதை நீங்க காமிச்சு மக்களை உண்மையாக காப்பாற்ற வேண்டும்ங்கிற நோக்கத்தோட ஒரு அரசு செயல்பட்டு இருந்தா இது நடந்திருக்கும். ஆனா நடக்கிறது நடக்கட்டும், அப்பதான் நாம பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ண முடியும், அந்த இடத்துல மைலேஜ் எடுத்துக்குவோம் நினைச்சுச்சுன்னா இதை விட ஒரு கீழ்த்தரமான அரசியல் இருக்க முடியாது. புரியுது. இன்னொரு முக்கியமான சந்தேகத்தை வைக்கிறாங்க, ஏன் கரூர்ல இந்த நிகழ்வு நடக்கணும்? இந்த சந்தேகம் நியாயமானதா? இந்த சந்தேகம் நியாயமானதா நியாயமற்றதா அப்படிங்கறதெல்லாம் இப்ப விசாரணை முழுமையாக நடக்கும்போது நமக்கு தெரிய வந்துரும். ஏன்னா நம்ம மக்கள் மத்தியில நான் கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றோம். என்னென்ன நடந்துச்சு முதல்ல நான் போய் நேர்ல சந்திச்ச வரைக்கும் அவர்கள் சொன்னது 12 மணிக்கு கூட்டம் குறைவா இருந்தது, அதுக்கப்புறம் தான் கூட்டம் வர தொடங்குனது. எங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த குழந்தை மேல ஏறி மிதிக்கிறத நாங்க பார்த்தோம்னு சொல்லி ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றாரு. அவரு போய் தடுத்திருக்காரு, அவர் உயிருக்கு ஆபத்து. இப்ப தற்போதைய செய்தி கூட டிஸ்சார்ஜ் ஆன ஒரு இளைஞர் இறந்துட்டாரு. இப்ப 41 42 ஆயிட்டு.
அப்ப இன்னும் எவ்வளவு நடக்க போகுது அங்க ஒவ்வொருத்தருடைய மனநிலையுமே வேற வேற. ஒரு இஸ்லாமிய பெண் வந்து கழுத்துல இருந்த செயின் இங்க வெட்டி இருக்காங்க, இங்க வெட்டி செயின் ஸ்நாச் பண்ணி அந்த பொண்ணோட கண்ணு அவ்வளவு பெருசு ரத்தம் கட்டி வீங்கி போயிருக்கு. இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் கண்ணால பார்த்த ஐ விட்னஸும் இருக்காங்க. அப்படிங்கும் போது நாம சொல்ல வேண்டாம், இன்னும் வெகு சில தினங்கள்ல உண்மையான விசாரணை நடந்தா வரும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக சிபிஐ விசாரணைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அதுலதான் வலுவா இருப்பாங்க. ஏன்னா மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற இடத்துல இல்ல நான் சொல்றேன், மக்களை பாதுகாக்க வேண்டும்ங்கிற இடத்துல மிக தெளிவாக நின்னு இன்னைக்கு மக்கள் பக்கம் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எந்த பக்கமும், அதாவது அரசியல் பேசுற இடமாக அதை கருதாம மக்களுக்கான குரலாக பதிய வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த விசாரணை உண்மையா நடக்குமா, இது சரியா இருக்குமா அப்படிங்கறதுல வேணா சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகங்கள் எதுல இருக்குன்னா உண்மையாக நடந்து வந்தா ஓகே. ஏன்னா நீங்க உளவுத்துறை வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துல இந்த நிறைய விட்டுட்டீங்க, நிறைய உளவுத்துறையோட ஃபெயிலியர்ங்கிறது அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இவங்க என்ன மாதிரி உண்மைத்தன்மையோட வரலன்னா கண்டிப்பா இந்த விசாரணை அதை நோக்கி போகும். என்னென்ன கோணங்கள்ல விசாரணை இருக்கும், இந்த விவகாரம் சிபிஐ விசாரணை நோக்கி நகருமான இன்னும் விரிவாக நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச அது வீரராம பாண்டியன் தொடர்ந்து இதே மாதிரி உளவுத்துறை ஃபெயிலியர், சில விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது, சில விஷயங்களை வேணும்னே வெளிச்சத்துக்கே வராம அவாய்ட் பண்றதுன்னு தொடர்ந்து இது போல திமுகவினுடைய நடவடிக்கைகள் இருந்தா மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் புரியுமா புரியாதா? நிச்சயமா புரியும் சார். இப்போ நீங்க கூட ஒண்ணு கேட்டீங்க, ஏன் கரூரில் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இது என்னுடைய கேள்வி இல்ல, நிறைய மக்கள் சமூக வலைதளத்துல கேள்வி கேக்குறாங்க. ஒரு திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கூட நேற்றைக்கு ஒரு விவாதத்தில் அதை சொன்னார். என்ன சொன்னார்னா, அதாவது கரூரில் நடந்த முப்பெரும் விழா கூட்டத்தை ஒரு கட்டத்தில் போட்டு அடுத்த கட்டத்தில் விஜய் கூட்டம் இதை மிஞ்சுமா என்கின்ற அளவில் அல்லது அதற்கு முன்னால் போட்டதில் யார் கூட்டம் பெரிய கூட்டம் என்று வைரல் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்றார். அதே ஒரு பிரபல தொலைக்காட்சியை வெளியிட்டதுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் அந்த யூகோவில் வந்து இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டார் அப்படின்னு ஒரு பகுதியில் நிறுத்துறாரு. இப்ப நாங்க என்ன பகுதியில் பாக்குறோம்னா, ஒரு விஜய் அரசியலுக்கு புதிதா வந்தவரே அதை வியூகோவா எடுத்திருந்தார்னா, கரூர் என்றால் நான் என்றால் கரூர், என் தலைவர் கோடு போட சொன்னால் நான் ரோடு போடுவேன் சொல்ற அவர்கள் அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றியிருப்பார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமா இருக்கா? ஏன் கரூரில் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால ஏன் காவல்துறை இப்படியெல்லாம் சரியாக சிந்திக்கவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பிறகாக ஏன் உடனடியாக இந்த ஆதாரங்கள் கலையும் முன் சிபிஐக்கு இந்த அரசு இந்த வழக்கை மாற்றவில்லை என்பதற்கான கேள்வி. ஏன் அருணா ஜெகதீசன் ஆணையம் இங்கே மட்டும், இதற்கு முன்னால் நடந்த பேரிழப்புகளுக்கு இல்லையே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்ப அந்த வீடியோவும் அதில் கிளப்பப்பட்ட அந்த ஒரு ஹைப்பும் ஒரு காரணமா இருக்கக்கூடாதா? புரியுது. அரசியல் கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நன்றி. கனகராஜ் சார், மிக முக்கியமான சந்தேகங்கள், ஏன் இதற்கு மட்டும் ஒரு நபர் விசாரணை ஆணையம்? இதுக்கு முன்னாடி நிறைய இன்சிடென்ட் நடந்தது, அதுக்கெல்லாம் ஏன் பண்ணல? நியாயமான கேள்விதான். இல்லை, என்ன பொறுத்தவரையிலும் இந்த ஒரு நபர் ஆணையம் நீதிபதி அவர்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதி அவர்கள் உடனே உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். இது போல நான் இதன் தொலைக்காட்சி வாயிலாக என்ன சஜஷன் சொல்றேன்னா, இனிமேல் பெரிய கூட்டங்கள் நடத்துகிற அனைத்து கட்சிகளும் நீதிமன்றம் மூலியமாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டு 10 லட்சம் நேரம் கழிச்சு இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய ஒன்லி நோக்கம் என்ன? எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு எதிர்கட்சியோ இல்ல கூட்டணி கட்சியோ ஒரு பொதுக்கூட்டம் போடணுமா, எங்க கிட்ட வந்து நில்லுங்க, நாங்க அனுமதி கொடுத்தா நீங்க வெளியில வரலாம், இல்லையா நீங்க எதுவும் பேசக்கூடாது. அதுதானே உங்களுடைய நோக்கம்? அரசுடைய நோக்கம் அதுதானே. நான் சொல்ல வர்றது வேறங்க. நீங்க வேற என்ன சார்? அரசு பொதுக்கூட்டம் போடுறது என்ன தேடி வாங்க. என்ன சார் பொதுக்கூட்டம் போடுறது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. நீங்க போய் 10,000 பேர் வச்சு பொதுக்கூட்டம் போடுறீங்கன்னா உங்களுடைய உரிமை, நீங்க போடலாம். நான் தான் சொல்றேன், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. நான் சொல்ல வர்றது சும்மா நீங்க அவசரப்பட்டு வேற என்ன சார்? நான் என்ன சொல்ல வரேனே முழுமையா சரி சொல்லுங்க, கேப்போம். என்னதான் முழுமையா சொல்றீங்கன்னு கேக்குறேன் நான். நீங்களே பேசிக்குவீங்க, கேள்வி கேட்டு. சரி சொல்லுங்க, என்னதான் சொல்றீங்கன்னு கேப்போம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது போல எதிர்காலத்தில் எதுவும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசுக்கு மட்டுமல்ல நீதிமன்றத்திற்கும் அந்த கடமை இருக்கின்றது. ஆகவே இந்த வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் இருப்பதால் ஒரு வழிகாட்டுதலை, புதிய வழிகாட்டுதலை ஏற்படுத்தி மக்கள் எதுக்கு சார் ஓட்டு வைக்கிறாங்க? நான் சொல்றத கேளுங்க, திரும்ப பேசிட்டு இருங்க. தப்பா சொன்னீங்கன்னா தவறு சொல்லுங்க.
ஒரு சட்டம் ஒண்ணு, நான் என்ன சொல்றேன், ஒரு புதிய வழிகாட்டு கொள்கையை ஏற்படுத்தணும். எப்படின்னா இப்ப நீங்க 10,000 பேருக்கு பெர்மிஷன் வாங்குறீங்க, திடீர்னு 27,000 பேருக்கு போறாங்க. சோ இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன், இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க. இப்ப அந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அரசு பொறுப்பேற்றுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசு மட்டுமல்ல, இப்ப இந்த கூட்டத்தை கூட்டுகின்ற கட்சிக்கும் அந்த பொறுப்பு வேண்டும் தான் நான் கேட்கிறேன். அப்ப அதே போல ஆளும் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்கன்னா அதற்கும் இதே நிபந்தனைகள் விதிக்கப்படுமா? 100% வரணும். அதை எப்படி நாங்க நம்புறது? ஆமா, சட்டம் எப்படி நம்புறது? சட்டம் நடத்திய இடத்தில் இந்த கட்சிக்கு ஏன் பெர்மிஷன் கொடுக்கல? கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப அவங்க பொதுக்கூட்டமா நடத்துனாங்களா இல்ல பிரச்சார கூட்டமா நடத்துனாங்களா? நீங்க வந்து இத குடுக்குறது பர்பஸா பண்ணிருக்கீங்க. அவர் வந்து மாநாடு நடத்தல, அவரு பஸ்ல கேரவன்ல இருந்து ஒரு பொதுக்கூட்டமா நடத்திருக்காரு. ஆண்டவே ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்திருக்காரு. வார்த்தைகளால சொல்லணும்ங்கறதே இல்ல. இருங்க, உங்களுடைய ஆடிட்டோரியத்துல நடத்திருக்கலாம், இந்த இன்சிடென்ட் நடத்திருக்காங்க. மாநாடு கேட்கலையே, மாநாடு நடத்த கேட்கலையே. என்னை பொறுத்தவரையில நான் என்ன சொல்ல வரேன், இறுதி கருத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இது போல எதிர்காலங்கள்ல நடக்காம இருக்க நம்ம ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு நீதிமன்றம் ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் எந்த கட்சி அரசும் பொறுப்பேற்றுக்கணும், எந்த கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி அதுல ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அந்த உயிரிழப்பு நடக்கின்றவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும். அவ்வளவுதான் சொல்றேன். இது எல்லா கட்சிகளுக்கும் முதல்ல இல்ல. அப்படி ஒருவேளை விதிமுறைகள் வந்ததுன்னா யாருக்கும் பாதபட்சம் பார்க்காம அந்த விதிமுறைகளின்படி கொடுக்கணும். ஆளுங்கட்சி வந்து அந்த விதிமுறையை வந்து கடைபிடிக்கணும்ன்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய நெறிமுறையோ விதிமுறையோ ஃபர்ஸ்ட் ஆளுங்கட்சி கடைபிடிக்கணும். அதை கடைபிடிப்பாங்களா? என்ன சொல்றேன்னா சார், எந்த கல்வி அறிவு இல்லாத காலத்திலே பல லட்சக்கணக்கான தொண்டர்களை சந்தித்திருக்காங்க உள்ள தலைவர்கள். அதனால இது ஏதோ பிராக்டிஸ் இல்லாத இங்க அரசியல் வயப்படாம இருக்கிற மாதிரியான தோற்றத்தை கொடுத்து இது பாத்தீங்களா இது புதுசு அப்படிங்கிறார். இதை விட பிரமாண்டங்கள் பெரிய பெரிய மாநாடுகள்லாம் நடந்திருக்கு. குடும்பத்தோடு போய் வந்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் காவல்துறை முறையாக நடந்து கொண்டது. காவல்துறை அரசியல் கூட்டங்கள் சிறப்பாக நடக்கும். இண்டிபெண்டன்ஸ் இல்லாம காவல்துறை இருக்கு, முழுவதுமாக திமுகவோட கைப்பாவையாகவே இருப்பதனால தான் மக்கள் மீது அக்கறை இல்லாம மக்களோட பாதுகாப்பு குறித்த முறையான செயல்பாட்டில் இறங்காம இப்படி 42 உயிரை பலி கொடுத்துட்டோங்கிறது தான் இதுல உண்மை. காவல்துறை தனித்துவமா புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்துல வந்து அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து செயல்பட்டாங்க. இன்னைக்கு வந்து முழுவதுமாக அடிமைகள் போல செயல்படுறாங்க. இதை வந்து அவங்க பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுக்கும் போது இந்த பக்கம் பொலிட்டிக்கல் பிரஷர் போலீஸ்க்கு கொடுத்துடுறாங்க, இந்த பக்கம் கூட்டத்தை காண்பிக்கணுங்கிற இங்கே எதுவுமே அறியாத ஒரு கூட்டம் ஒண்ணு, இந்த கரூர்ல கூட்டத்தை காட்டணுங்கிற ஒரு எண்ணம், கூட்டம் வரட்டும் அந்த ஒரு எண்ணம், இது எல்லாமே வந்து முழுவதுமாக பொதுமக்களை பாதிக்குது அப்படிங்கறத கடைசியா நம்ம ஃபீல் பண்ணிட்டோம். இதை விட கொடுமை நடக்க முடியாது, இனிமேல் நடக்க கூடாது. அப்படிங்கிறதுக்கு என்ன நடக்கணுமோ சிபிஐ விசாரணைக்கு போகணும். அதுதான் எல்லாருடைய கோரிக்கை. நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கமும் அதுதான். இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது, அப்ப அதுக்காக ஒரு ஷோவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் நிகழ்ச்சி நிறைவு செய்ற அரங்கத்திற்கு அந்த கருத்துல பிறந்த கருத்தியாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.